எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரப்பம்பாளையம் பகுதியில் உள்ள சக்தி மஹாலில் நடைபெற்று வரும் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். அத்தனை நிர்வாகிகளும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் ஈடாகாது. இந்த நிலைக்கு உயர்ந்ததற்கு நீங்கள் தான் காரணம், உங்களுடைய உழைப்பு தான் காரணம். நீங்கள் என் மீது வைத்த பாசத்தின் அடிப்படையிலே எனக்கு இவ்வளவு பொறுப்பை வழங்கி இருக்கின்றீர்கள். இந்த பொறுப்பின் மூலமாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி சார்பாகவும் 39 வேட்பாளரை நாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். பாண்டிச்சேரியிலே கழகத்தின் சார்பாக வேட்பாளர் நிறுத்திருக்கின்றோம். விளவங்கோட்டிலே நம்ம இடைத்தேர்தலே அதிமுக சார்பாக வேட்பாளர் நிறுத்திக்கின்றோம். அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடினமான உழைப்பு தேவை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து தில்லுமுள்ளு செய்து வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள். அத்தனையும் வந்திருக்கின்ற நிர்வாகிகள், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் முறியடித்து நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் விக்னேஷ் அவர்கள். ஒரு இளைஞர் வேகமாக துடிப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவர். ஒரு இளைஞர் எதிர்காலத்திலே வர வேண்டும். வாழையடி வாழையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். அதனால்தான் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அறிவிச்சார் விக்னேஷ் அவர்களை சேலம் நாடாளுமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வேட்பாளராக அறிவித்திருக்கின்றோம். அவரை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற தொகுதி சேலம் நாடாளுமன்ற தொகுதி என்று அடையாளம் காட்டப்பட வேண்டும். இன்றைக்கு தேர்தல் அறிவித்து விட்டார்கள். இப்பொழுது வாக்குகள் சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். முதற்கட்டமாக நீங்கள் வாக்காளர் சந்தித்து வாக்குகள் சேகரிப்பதாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் என்று இன்றைக்கு பகுதி பகுதியாக நேரடியாக வாக்காளர் பெருமக்களை நாமும் கூட்டணி சேர்ந்த தலைவர்கள் தொண்டர்களோடு அழைத்து சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும். அதேபோல வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற பொழுது நமக்கு விழக்கூடிய வாக்குகள் சிதறாமல் எங்கிருந்தாலும் அழைத்து வந்து பதிவு செய்ய வேண்டும். 2021 சட்டமன்ற தேர்தலில் 86% வாக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்பொழுது 90% வாக்குகள் பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வாக்கு அதிகமான பதிவு செய்யப்படுகிறதோ அந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசம் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து நமக்கு விழக்கூடிய வாக்குகளை தவறாமல் நம்முடைய வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே கிடைக்க நீங்கள் பாடுபட வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.